வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யறாங்களா இல்ல இலவசமாக உங்க தங்க நகைகளை மீட்டு எடுத்துக்கலாமா? இது போன்ற நிறைய தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது. இப்ப இது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கிய பதிவா நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாவே பாருங்க. அப்போதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சப்போஸ் இந்த நகைகளை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழி, அரசு கொடுக்கிற இந்த சலுகையை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிய ஒரு வேளையில மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கி கிளைகளின் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு விசித்திரமான மற்றும் பரபரப்பான சூழல் அரங்கேறி வருதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அதிகாலை முதலே கூட்டுறவு வங்கிகளின் வாசல்கள்ல மக்கள் நீண்ட வரிசையில காத்து இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது நம்ம ஒரு லோனை வாங்கிடணும் அப்படின்றதா மக்களுடைய ஒரே எண்ணமா இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லோன் நம்ம வாங்கிட்டோம்னா கவர்மெண்ட் நமக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுடுவாங்க, நமக்கு அந்த லோன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்றதுக்காக வங்கிகள் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாவே இருக்குது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் கூட்டுறவு வங்கிகள் பெறப்பட்ட நகை கடன்களும் விவசாய கடன்களும் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் என்ற பலமான நம்பிக்கை, அதாவது ஏகப்பட்ட நம்பிக்கை மக்கள் கிட்ட ஆழமா பதிந்துள்ளதுன்னு சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணமே இந்த நகை லோனோ இல்ல நீங்க வாங்கின மாட்டு லோனோ வேற ஏதோ விவசாய லோனோ, இது எல்லாமே கவர்மெண்ட் புதுசா உள்ள வந்த உடனே, ஆட்சி மாற்றம் செஞ்ச உடனே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அந்த ஒரே காரணம் தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போது அடகு வச்சிங்கன்னா பின்னாடி ஒரு ரூபாய் கூட கட்டாம நகைகளை திருப்பி கொள்ளலாம் என்ற ஒரு கணக்கு சாமானிய மக்களிடம் வேரூன்றி போயுள்ளதாக மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதன் விளைவாக தான் கடந்த சில நாட்களாக கூட்டுறவு மையங்கள்ல விண்ணப்பங்கள் மழை போல குவிஞ்சி வருவதாக வங்கி அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன்னா வழக்கமான பணிகளை செய்ய முடியாம கூடுதல் பணி சுமையால திணறி வருவதாகவும் செய்திகள் தற்போது வெளியாகி வருது. ஆனா மக்கள் அடகு வைத்த இந்த அதீத நம்பிக்கை நிஜமாகுமா இல்ல பெரும் ஏமாற்ற தான் முடியுமா என்பது தற்போது எழுந்துள்ள $1,000,000 கேள்வியாக இருக்குதுங்க. இது குறித்து பொருளாதார நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிற எச்சரிக்கை பாத்தீங்கன்னா மிக முக்கியமாவே இருக்கு. அது என்னன்னாக்கா, நீங்க கூட்டுறவு வங்கிகள் என்பது வணிக வங்கிகளை போன்ற பெரிய மூலதனம் கொண்டது கிடையாது என்பதை மக்கள் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க சுழற்சி முறையிலான பணம் பரிமாற்றத்தை நம்பியே இயங்கக்கூடிய ஒரு பேங்க். அதாவது பெரிய பெரிய பேங்க் மாதிரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன்ல தான் இந்த பேங்கே உங்களுக்கு ரன் ஆகும். ஒருவர் வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தினா மட்டுமே அந்த பணத்தை மற்றொருக்கு கடனாக வழங்க முடியும் என்ற யதார்த்தமான உண்மைதாங்க நிலவிட்டு வருது. ஒருவேளை அரசு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா அதற்கான ஈட்டு தொகையை வங்கிகளுக்கு வழங்காம தாமதம் செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டுறவு கட்டமைப்புமே சரிஞ்சிடும். இது பெரிய ஆபத்தா போய் முடியும் அப்படின்ற வங்கி அதிகாரிகள் சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வாங்கின கடனை கவர்மெண்ட் தள்ளுபடி செஞ்சாங்கன்னா அந்த தள்ளுபடி செயலுக்கான பணத்தை கவர்மெண்ட் அந்த வங்கிகளுக்கு செலுத்தினா மட்டும்தான் அடுத்து அவங்க ரன் பண்ண முடியும். இல்லைனா அந்த பேங்கே ஒட்டுமொத்தம் இழுத்து மூடுற நிலைமைக்கே வந்துடும் அப்படின்றதான் வங்கி அதிகாரிகள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம வங்கிகள்ல அன்றாட செயல்பாடுகளை முடக்குவதோ மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் உண்மையிலே அவசர தேவைக்காக கடன் கேட்கும் போது ஏழை எளிய மக்களுக்கு பணம் கிடைக்காத ஒரு இருண்ட சூழல் உருவாகிடும் சொல்றாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். ஏன்னா பேங்க்ல பணம் இல்லைன்னா எப்படி நம்ம ஒரு அவசர தேவைக்கு போய் நம்ம வாங்க முடியும்? அதுக்காக கண்டிப்பா நம்ம வங்கி கடன் தள்ளுபடி செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட் அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொடுத்தா மட்டுமே இது சாத்தியம் அப்படின்றதான் சொல்ல வராங்க. இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தற்போதைய டிஜிட்டல் யுகத்துல தள்ளுபடி என்பது அத்தனை எளிதான காரியம் கிடையாதுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட முறைகேடுகளை தவிர்க்க இந்த முறை அரசு மிக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கவே அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா, இப்ப விவசாய லோன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில 4 பேர் 5 பேர் தனித்தனி வேற பேங்க்ல போய் லோன் வாங்கி வச்சுக்குவாங்க. தனித்தனியா தள்ளுபடி ஆகும், நமக்கு லாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு போய் நீங்க லோன் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ரேஷன் கார்டுல இருக்கிற மற்ற ஆதார் மெம்பர்ஸ் நீங்க எங்கேயும் போய் லோன் வாங்க முடியாது. இந்த அரசு லோன் அரசு தள்ளுபடி பண்ற மாதிரி நீங்க எந்த லோனுமே நீங்க வாங்க முடியாதுதான் இப்போ மக்களுக்கு ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையா இருக்கு. குறிப்பா ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டதுனால ஒரு குடும்பத்திற்கு இத்தனை கிராம் தங்கம் மட்டுமே தள்ளுபடி என்ற உச்சவரம்பு கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சவங்க மறுபடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத போற சூழலும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் நகையை அடகு கடையில் பேங்க்ல வச்சு மீட்டு அரசு தள்ளுபடி செஞ்ச பயனாளிகளுக்கு இந்த வாட்டி அந்த திட்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி
கவர்மெண்ட் சொல்ல போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல முன்னுரிமை எல்லாம் ஒரு சில பேருக்கு கிடைக்க போகுது. அது யார் யாருக்குன்னா அந்தியோதயா அட்டையை வச்சிருக்கிறவங்க, இந்த ஏஏஒய்ன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு வச்சிருக்கிறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் நிலை வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய சூழல்ல வெறும் வதந்திகளையும் எதிர்பார்ப்புகளையும் மட்டுமே நம்பி புதிய கடனை சுமரையை வந்து நீங்க வந்து ஏத்திக்காதீங்கன்றதான் சொல்ல வரோம். அதாவது இப்ப கவர்மெண்ட் வந்து நமக்கு லோன் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நகை வச்சோம்னா அதையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நம்பி போய் புதுசா லோன் வாங்கிட்டு கடைசியில போய் கடன்ல மாட்டிக்காதீங்க. ஏஏஒய் கார்டுகளுக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒருவேளை தள்ளுபடி செஞ்சா பண்ணுவாங்க அப்படின்றதா சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பண்ணிட மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் நீங்க ஏற்கனவே போன வாட்டி நகை லோன் கடன் பெற்று தள்ளுபடி ஆயிருந்தா உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்க. ஒருவேளை நீங்க வாங்கிய கடனை வந்து தள்ளுபடி விதிகளுக்கு வராம போனா காலப்போக்கில் அதற்கு வட்டி குட்டி போட்டு பெரும் சுமையாவே மாறிடுங்க. அதனால தயவு செய்து கடன் சுமையில போய் மாட்டிக்காதீங்க. அத்தியாவசிய தேவையா இருந்தா கண்டிப்பா நீங்க வச்சு வாங்கி தான் ஆகணும். ஆனா 100% நமக்கு வந்து கடன் தள்ளுபடி ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கைக்கு நீங்க வராதீங்க. தள்ளுபடி விதிகள் மாறினா வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமலும் மக்கள் வந்து தவிக்க நேரிடும், பெரிய பிரச்சனையிலே கொண்டு வந்து விட்டுடும். எனவே புதிய கடன்களை வாங்குவதற்கு முன்பாக தற்போதைய கல யதார்த்தையும் நீங்க வரப்போகும் நிபந்தனைகளையும் மக்கள் தீர ஆலோசிப்பது ரொம்பவே அவசியம். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமாக தெரிஞ்சாலும் அதன் பின்னணியில் உள்ள சிக்கல் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடாது என்பதையே சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக இருக்குது. நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கிட்டு கட்ட முடியாம பெரும் சுமையில நீங்க மாட்டிக்க கூடாது. அதற்காக இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவா தான் நான் போட்டிருக்கேன். இப்ப யூடியூப்ல நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி ஒரு நாளைக்கு 100 வீடியோ கிட்ட வருது. அதாவது 12,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட போறாங்க, 10,000 ரூபாய் போட போறாங்க, மோடி காசு போட போறாங்க, நகை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வரும்பொழுது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா நமக்கு வந்து கவர்மெண்ட் காசு போட்டு விடுவாங்க, இப்போ கூட ஒரு 5,000 வந்தது இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது முழுக்க ஒரு பொய்யான தகவல் தான் பரப்பிட்டு வராங்க. கவர்மெண்ட் இப்ப 5,000 போட்டது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே போட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2,000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பா போட்டுறாங்களே தவிர எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி எந்த ஒரு பணமும் எந்த கவர்மெண்ட்டும் போடவும் முடியாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நீங்க வந்து விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதான் இந்த வீடியோ. கண்டிப்பா நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.